அதே மாதிரியாக அங்க நடக்கக்கூடிய அந்த விடயங்கள்ல இந்த கந்தூரிங்கிற ஒன்று நடக்க போகுது. கடைசியா என்ன செய்வாங்க? கந்தூரி எம்பாங்க. இந்த கந்தூரிங்கிற பேர் எங்கிருந்து வந்துச்சு அப்படி என்று கேட்ட, இது தமிழ் பேரு கிடையாது. தமிழ்ல கந்தூரிங்கிற சொல்லொன்று கிடையாது. அரபியில கந்தூரிங்கிற ஒன்று இருக்குதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அநேகமாக பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் உருது மொழிகளை ஏதாவது இந்த கந்தூரி என்கிற சொல்லு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த பகுதியில் அந்த உருது மொழிகளை புரியாணி சாப்பாட்டுக்கு கந்தூரி என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டதாக ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் கடையில் போய் புரியாணி மசாலாவில் கந்தூரி மசாலான்னு ஒரு மசாலா வச்சுக்கிறான். கந்தூரி மசாலா அப்படி என்று இருக்குது. அப்போ அந்த 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 நாட்டு ஸ்பெஷல் கந்தூரிங்கிறது அந்த ஊர் பாசையில் புரியாணி. அதை கறியையும் சேர்த்து ஆக்குறதுனால அதுக்கு கந்தூரி என்ற பேர் நம்ம ஊருக்குள்ள அந்த கந்தூரி என்ற பேர் வந்திக்கலாம். இந்த கந்தூரி என்ற சொல்லு தயவு செஞ்சு மௌலிமார் சொல்லுங்க, அது அரபில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது, தமிழில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது, மற்ற மொழியில் என்ன மொழின்னு எனக்கு தெரியல. ஆனால் கந்தூரி மசாலா பாக்கெட்டு கடையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், கண்டிப்பாக அது பிரியாணி பெயர். சாப்பாடு தானே. சரி, இந்த சாப்பாடு இந்த அன்னதானம் கொடுக்கறத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு நாங்கள் பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருந்து கொடுக்க சொன்னாங்க. நீ தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கெல்லாம் விருந்து கொடு. விருந்து கொடுக்கறத ஆசை ஊட்டுது. என்ன ஆசை ஊட்டுது? அல்ல தஆமில் மிஸ்கீன், ஏழையர்களுக்கு விருந்து கொடுக்கறதுல அவங்க ஆசை ஊட்டுவாங்க அப்படின்னு சூரா அல் மாஊன்ல எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? ஓதுறோம். அப்போ ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கறது, விருந்து கொடுக்கறது, இதெல்லாம் இஸ்லாம் ஆசை ஊட்டின விஷயம். அதை நம்ம கொடுப்போம். ஆனால் கந்தூரிங்கிறது பசித்தவங்களுக்கு கொடுக்குற உணவா? கந்தூரிங்கிறது ஒருத்தர் அன்னதானம் செய்கிறதா? எப்படி அது? நான் ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னா என்னுடைய காசில் நான் ஆக்கி ஒரு 10 பேருக்கு கொடுப்பேன். அந்த 10 பேரில் ஏழைகளை அதிகமாக்கி கொள்ளுவேன். ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு வந்தார், ஒரு ஏழைகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கங்கிறாரு, ஒரு மாட்டை அறுத்து கொடுங்கங்கிறாரு, காசை கொடுக்குறாரு, அறுத்து கொடுக்குறாங்க. அப்போ தர்மம் செய்கிறாரு. இது அனுமதி, விருந்து கொடுத்தல் அனுமதி. அப்போ இந்த கந்தூரிங்கிறது என்ன நடக்குது தெரியுமா? அது ஒரு வியாபாரம். என்ன பிரச்சார வாகனம் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஊரில் என்ன செய்வாங்க? சில சில பள்ளிகளில், சில சில தர்காக்களில், கபூர்களில் என்ன செய்கிறாங்க? கந்தூரி கொடுக்குறாங்க. ஃபீஸாவுல் அவுலியாப்பா கந்தூரி, பத்ரு சஹாபாக்கள் கந்தூரி, அந்த கந்தூரி இந்த கந்தூரி நம்ம ஊரில் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. பச்சை சீலையை ஒன்றை தலையில் கட்டிக்கிட்டு நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் மிஷின் போட்டியில் ஏறி, அல்லது இன்றைக்கு நான் திறந்த லொரி இருக்குது, அந்த லொரியில் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பீக்கரை பூட்டிக்கிட்டு என்ன ஊராக வருவாங்க. பத்ரு சஹாபாக்கள் கந்தூரி, ஃபீஸாவுல் அவுலியாப்பா கந்தூரி, மகான் ஷாஹிபு கந்தூரி, இத்தனாம் தேதி கந்தூரி இருக்கு, அன்னாருக்காக உங்களுடைய நேர்ச்சைகள், அரிசி, காணிக்கை, தேங்காய், ஆடு